ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரேட் இப்போ ரொம்ப கம்மி தானே. அப்போ கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன், ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 3 பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு 6 பெரிய தக்காளி கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தொக்குக்கு தேவையான மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள்லையே எல்லாமே கலந்துருக்கும், ஸோ அது மட்டுமே போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தொக்கு நல்லா சுண்டி நமக்கு இந்த பதம் வந்தோன்னே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த அளவு சுண்டை வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் போகிற தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சூப்பர் டேங்கியான தக்காளி தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.